Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான question பார்க்கலாம். Most stones removed with same row or column. So basically பாருங்க இந்த question. On a 2D plane, we place n stones at some integer coordinate point. Each coordinate point may have at most one stone. A stone can be removed if it shares either the same row or column as another stone that has not been removed. So basically இந்த question என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஸ்டோன்ஸ் தந்துறாங்க, கோஆர்டினேட்ஸ் தந்துறாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் எய்தர் ரோ ஆர் காலம் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சப்போஸ் பாருங்க 0,0ல ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோன் இருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்க பாருங்க இந்த 0,1ஓட எக்ஸ் ஆக்சிஸும் மேட்ச் ஆகுது. அதாவது 0,0 மேட்ச் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ் 0 இருக்கு, இங்க எக்ஸ் ஆக்சிஸ் 0 இருக்கு. ஸோ ரோ மேட்ச் ஆகுது. அப்படி ஆகும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ 1,0ன்னு ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து y axis மேட்ச் ஆகுது. 0 is equal so காலம் மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எத்தனை மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ண முடியும் இந்த கொஸ்டின்ல கேட்கறாங்க. பேசிக்கான ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கும் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு. ஸோ இதுல பாருங்க இந்த எக்ஸாம்பிளையும் அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. because 2,2 because it shares same row 2,1 அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அண்டர் எக்ஸ் ஆக்சிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதுல அதே மாதிரி தான் ரிமூவ் ஸ்டோன் 2,1 அண்ட் 0,1 பிகாஸ் இதுல 1,1 மேட்ச் ஆகுது. அதாவது y கோஆர்டினேட் வந்து மேட்ச் ஆகுது. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். நம்ம விசிட் பண்ணிட்டா, அதாவது ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த ஸ்டோனை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக் தான் இது. பாருங்க இப்போ 0,0 இருக்கா, இங்க இருந்து நம்ம எங்க போக முடியும்? இங்க இருந்து நம்ம வந்து இந்த ஸ்டோனுக்கே போகலாம். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் மேட்ச் ஆகுது, இங்கேயும் 0 மேட்ச் ஆகுது. இது ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஸோ இங்க 0,2ல இருந்து நம்ம எதுக்கு போக முடியும்? நெக்ஸ்ட் 0,2ல இருந்து நம்மளால இதுக்கு போக முடியும். 2,2 ஆகுது. நெக்ஸ்ட் நெட் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் 2,2ல இருந்து எதுக்கு போக முடியும்? வந்து இதுக்கு நம்ம வந்து இதுக்கு வரலாம். கரெக்டா? ஸோ நம்ம போகவே நான் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆன்சர், இங்க வந்து ஆன்சர். ஓகே, இது வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் இங்க இருந்து இங்கே போகலாம் and then இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 1 ஆயிடும் பிளஸ். ஸோ இங்க இருந்து நம்ம வந்து இங்கே வரலாம். ஆன்சர் வந்து இன்னொரு 1 ஆயிடும் பிளஸ் 1 பிளஸ் and then 2,2ல இருந்து இதுக்கு வரலாம். ஸோ இது வந்து இங்க வந்தோம்னா ரிமூவ் பண்ணிடணும். and then இதுல இருந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் 2,0க்கு வந்துடும். ஸோ பிளஸ் 1 வர முடியாது. அதே மாதிரி மிக்சிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து 3 தான். கரெக்டா? ஏன்னா நம்மளால முடியாது, இதுக்கு வர முடியாது. இங்க வந்து 2,0 இருக்கு, இங்க 1,1 இருக்கு, எந்த ஆகல. ஸோ அதனால வந்து நம்மளால இதுக்கு வர ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் 3. இது செகண்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ உங்களுக்கு அப்ரோச் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது பேசிக்கலி ஒரு கிராஃப் கொஸ்டின். ஏன்னா இது நம்ம வந்து DFS யூஸ் பண்றோம், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பேசிக்கலி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் போய் கத்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சேனல்லே வரும் DFS கிராஃப்ஸ் எல்லாம், கிராஃப்ஸ் அல்கோரிதம், கிராஃப் சீரிஸே வரும். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க 2 3 1 2 3 1 2 and then 3. ஸோ இப்படி நோட்ஸ் இருக்குதுன்னா இப்படி நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து நம்ம இங்கே வருவோம். and then இதை விசிட் பண்ணிடுவோம், லைக் விசிட்டட். and then மறுபடியும் இங்க இருந்து இங்க வருவோம். ஸோ இட்ஸ் லைக் நான் வந்து டெப்த்துக்குள்ள போய்கிட்டே இருப்போம். அதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். வருவோம் விசிட், மறுபடியும் இங்க வருவோம், விசிட் ஆயிடும். ஸோ அப்படி நான் பிரீஃப் DFS வீடியோ போடுறேன் இந்த சேனல்ல, போய் பாருங்க. ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு பேசிக் ஐடியா. போயிடலாம். ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஜஸ்ட் a second. ஸோ கோட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் DFSக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். int DFS int idx.
அண்ட் தென் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ரிமூவ் பண்ணா அதுக்கு ரிமூவ் பண்ண சொன்னா அதனால நான் வந்து ஒரு விசிட்டட் அரே கிரியேட் விசிட்டட் வெக்டர் and then the number of stones 10. Okay, நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் குள்ள ஸ்டோனை வந்து அந்த ஸ்டோனை வந்து விசிட் பண்ணிடலாம். விசிட்னா வந்து நான் ரிமூவ் பண்ற மாதிரி. ஓகே, விசிட்டட் ஆஃப் ஐடிஎக்ஸ் ஐடிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 நான் விசிட் பண்ணிட்டேன். ஸோ விசிட் பண்ணிட்டா இந்த ஸ்டோனை வந்து மறுபடியும் நான் வந்து விசிட் பண்ண முடியாது. அதாவது மறுபடியும் நான் வந்து விசிட்டட் தான் ரிமூவ் சொன்னா மறுபடியும் நான் யூஸ் பண்ண முடியாது. அதான் மீனிங். அப்புறம் ரிசல்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு 0. then for int I equal to 0, I is less than n. So இப்போ கண்டிஷன் பார்க்கணும். if not visited of I and ஒருவேளை விசிட் ஆகலினா and இப்போ வந்து either row மேட்ச் ஆனா இல்லைன்னா காலம் மேட்ச் ஆனா அப்ப இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். stones of I 0 equal to stones of idx of 0. அதாவது இந்த கண்டிஷன் வந்து காலம் அதாவது ரோ மேட்ச் ஆனோம் and then column condition of I comma 0 is equal to stones of idx 1 idx sorry இங்க வந்து 1 வரும். நான் வந்து காலம் செக் பண்றேன் இங்க, அதனால 1 வரும் of 1. ஸோ ஒருவேளை மேட்ச் ஆச்சுன்னா இது வந்து ரோ செக் பண்றோம், அதாவது எக்ஸ் செக் பண்றோம், இங்க வந்து y செக் பண்றோம். மேட்ச் ஆச்சுன்னா நான் வந்து மறுபடியும் DFS result equal to 1 plus DFS of I. இப்போ வந்து நான் வந்து ஐக்கு DFS பண்ண போறோம். மேட்ச் ஆச்சுன்னா இந்த எது மேட்ச் பண்ண போறோம், DFS பண்ண போறோம். instead of ஃபைனலா நம்ம வந்து ரிட்டர்ன் ரிசல்ட். பேசிக்கலி இந்த ஸ்டெப் புரியுதுதான் பாருங்க. லைக் நான் வந்து எது வந்து விசிட் ஆகலையோ அங்க இருந்து நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு கால் பண்ண போறோம். இங்க இந்த எக்ஸாம்பிள்ல சாரி டெலீட் ஆயிடுச்சா. இப்போ பாருங்க 0,0 and then 0,2 and then 2,2. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து இங்கிருந்து இங்க போகலாம், ஏன்னா வந்து இது விசிட் ஆகல, இது வந்து விசிட் ஆகல. ஸோ இங்க போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கால் வந்து நம்ம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ அதனால வந்து நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன். அதுதான் வந்து இந்த ஸ்டெப். இஃப் நாட் விசிட்டட் ஆனா மறுபடியும் நான் வந்து கால் பண்றேன் அந்த ஐத் ஸ்டோன்ல இருந்து, அதாவது மறுபடியும் நான் இந்த ஸ்டோன்ல இருந்து கால் பண்றேன். ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம். மெயின் நான் வந்து இந்த பூல் வெக்டார் ஆஃப் பூல் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது விசிட்டட் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சைஸ் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், stones dot size. ஸோ நெக்ஸ்ட் வெக்டார் ஆஃப் பூல் n and இனிஷியலா எல்லாமே ஃபால்ஸா இருக்கு. சைஸ் வந்து n and இனிஷியலா எல்லாம் ஃபால்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஃபார் int I is equal to 0, I is less than n, I சப்போஸ் விசிட்டடா இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி விசிட்டட் ஆயிடுச்சுன்னா
விசிட் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த லூப்ல வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் விசிட் ஆகலைன்னா நம்ம வந்து இந்த ஒரு கண்டிஷன் நம்ம செக், இந்த ஒரு கண்டிஷன் நம்ம பாஸ் ஆகும். ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் இப்போ கால் பண்ணணும். இப்போ DFS ஆஃப் I, stones, visited, n, அவ்வளவுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரிசல்ட். இந்த கோட் ஒர்க் ஆகும் பாருங்க. ரன் பண்றேன். வந்துருச்சு. கரெக்ட் நம்ம வந்துருச்சு. கரெக்ட் நம்ம நமக்கு தேவையான சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்க நம்ம ஆன்சர் சப்மிட் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். பேசிக்கலி நம்ம ஒரு டிஎஃப்எஸ் டிராவர்சல் பண்றோம். இது கிராஃப் பேஸ் கொஞ்சம். அதான் நான் டிஎஃப்எஸ் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தந்தேன், புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். பேசிக்கலி இதுல நம்ம என்ன பண்றோம்னா செக் பண்றோம். நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷனே செக் பண்றோம். சப்போஸ் ரோ இருக்கால வந்து காலம் ஈக்குவலா இருக்கால வந்து காலம் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். இஃப் நாட் விசிட்டட், அதாவது ரிமூவ் ஆகலைன்னா ரிமூவ் வந்து இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்றோம். சப்போஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டிஷன் ரிமூவ் இஸ் ஈக்குவல் டு விசிட்டட். விசிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த ஸ்டோனை வந்து நம்மளால யூஸ் பண்ண அதான் பேசிக்கான லாஜிக். அந்த இதெல்லாம் ரொம்ப மைனர் திங்ஸ். இதுல வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் அப்படியே ஆட் பண்ணிட்டு போறோம். சப்போஸ் விசிட் ஆயிடுச்சு பண்றது இல்ல, விசிட் ஆகலைன்னா நம்ம வந்து ரிசல்ட்ல வந்து ஆட் பண்றோம். சிம்பிளான அப்ரோச். இந்த புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கோடிங் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சேனல்ல மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்கு, போய் பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் தேங்க்யூ கத்துப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.